வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். டேய், ஒழுங்கு மரியாதையை வெளியே போடா. என் கட்சிக்கு சீட்டு இல்லைன்னா உன் கட்சிக்கு தேவையில்லை, நீ எனக்கு தேவையில்லை, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அஜித் பவார் சொல்ல தயாராகிறாரா? மிக முக்கியமான பல்வேறு விதமான திருப்பங்களை பற்றி இந்த காணொலியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நண்பர்களே. கோடி மீடியாக்களை விரட்டி மத்திய பிரதேசத்துல மட்டும்தான்ப்பா சொன்னாங்க. கோடி மீடியா கரெக்டா சொன்னா, ஓரளவு பரவாயில்ல, சீட்டோட ஜெயிக்குன்னு. இப்போ ஷிண்டேவும் அஜித் பவாரும் சரத்பவார் கட்சியிலிருந்து வெளியே போனவங்க. ஓகேங்களா? சரத்பவார்ன்ற பாருங்க, சரத்பவார்னு சொல்லலாம். அப்புறமா உத்தவ் தாக்கரே. ஓகேங்களா? இப்போ அங்கனா போச்சு. இல்லை வாய்ப்பு இல்லை, ஏக்நாத் ஷிண்டேக்குன்னா ஒரு பவர் இருக்கு, எனக்கு ஒன்று வேணும், இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை வாய்ப்பு இல்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு நல்ல சீட்டாக கொடுங்க, நல்ல இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஏக்நாத் ஷிண்டே. ஏக்நாத் ஷிண்டே எவ்வளோ பெரிய ஒரு லீடர்ஷிப்பை சேர்ந்தவர். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார், இல்லை வாய்ப்பு இல்லை, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அஜித் பவார் என்ன சொல்றாருன்னு தெரியல. அஜித் பவார் யாரு தெரியுமா? சரத் பவார் இருக்கார்ல, அவருடைய மருமகன் தான். சரத் பவார்னா யாருன்னா, உருவக்கேடி செய்யக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்றேன். அதாவது அந்த இந்தியா அலையன்ஸ்ல ஒரு தலைவருக்கு வாய்ப்பகுதி மட்டும் ஒரு இதுவா இருக்கும். அவர் சர்ஜரி ஏதோ பண்ணியிருக்கிறார். ஸோ அவருடைய மருமகன் தான் இவர். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே தற்போது பாஜகவிலிருந்து நான் எந்த நேரத்தில் வேணாலும் நான் விலகிடுவேன், எனக்கு பிஜேபி பூச்சின்னு தான் தொங்கிக்கிட்டு இருக்கணுன்ற அக்கறை என்னம்னா எனக்கு கிடையாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாகவும் ஆழமாகவும் தன்னுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பினை பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கிறார் தான் நம்மளால பார்க்க முடியும். யார் செஞ்சிருக்கிறாருன்னா நம்முடைய அஜித் பவாரும் செஞ்சிருக்கிறார், ஷிண்டேவும் செஞ்சிருக்கிறார் தான். ஓகேங்களா? அங்கே இனிமேல் பிஜேபி நம்பி யாரும் அங்கே போக மாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா பல கோடி பேரத்தோடு போகலாம். அப்படியும் போனாலும் கூட மோடின்ற பிம்பம் கட்டமைத்து வெளியே வரும்போது அமித்ஷா மோடி ஒரு அணியாக இருக்கிறாங்க, நிதின் கட்கரி ஆர்எஸ்எஸ் ஒரு அணியாக இருக்கிறாங்க, சிவராஜ் சிங் சவுகான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார். 8 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். மோடி பிரதமர் பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்கிறீங்களே, கேவலமாக 1,80,000 1,50,000 ஒரு பிரதமர் வேட்பாளர்ன்றீங்க. ஏன் உங்கள் தளபதி உங்கள் கட்சியுடைய தளபதி அமித்ஷா 8 லட்சம் 7 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றியை பெறும்போது ஏன் நீங்கள் 3 கூட ஏன் வெற்றி பெறலை? அப்போ மக்கள் வாரணாசி தொகுதியிலேயே உங்களை விரட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? விரட்டி அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இது போல் நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் நிறைய வீடியோக்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க.